chapter, chapter 1, application of matrices and determinant. Already you know that the word application. You learn something from plus 1 portion, that learning part substituting in the plus 2 portion. You plus 1 like that, plus 2 apply that is called application. Upon now, here application of matrices. Application of matrices and determinant. First, you know that matrix. What is determinant? What is determinant? Determinant என்ன? மேட்ரிக்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்ல நம்ம என்ன பண்றோம், லைன் போட்டுலன்னா அதுக்கு பேர் என்னதுங்க, டிட்டர்மினன்ட். அடுத்து டிட்டர்மினன்ட் யூ கேன் எக்ஸ்பேண்ட், மேட்ரிக்ஸ் யூ cannot expand. டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், மேட்ரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. மேட்ரிக்ஸை வந்து நீ எப்படி உருவம் மாற்றினாலும், யூ கன்வெர்ட் டு ப்ளஸ் பண்ணாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் சப்ராக்ஷன் பண்ணாலும் we get one matrix. ஆனால் டிட்டர்மினன்ட்டை நம்ம ஆட் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் that value convert to a single number. ஒரு சிங்கிள் நம்பராக கொண்டு போய் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்போது மேட்ரிக்ஸுக்கும் டிட்டர்மினன்ட்ஸுக்குள்ள வித்தியாசம் என்ன? மேட்ரிக்ஸை வந்து நீ என்ன பண்ணாலும் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஆனால் டிட்டர்மினன்ட்டை you expand equal to one numerical value. நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா கொடுக்க முடியும். இது ஒன்று. அப்போ ரெண்டு டிட்டர்மினன்ட்டை வந்து நீ ஆட் பண்ணாலும் சரி, அல்லது ரெண்டு டிட்டர்மினன்ட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, அல்லது சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி, உனக்கு வரக்கூடியது என்னவா இருக்கும், ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக தான் இருக்கும். ஆனால் மேட்ரிசஸ்ங்கிறது உனக்கு உருவமாக தான் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இதுதான் நம்ம ப்ளஸ் ஒன்ல நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடிய டாபிக்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன், சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ லெட் ஏ பி எ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா தென் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா, ஈக்குவல் டு ஜீரோவா ஃப்ரம் ப்ளஸ் ஒன் போர்ஷன். ப்ளஸ் ஒன் போர்ஷனில் நீ படித்தது என்ன? ஈக்குவல் டு ஜீரோனா அது என்னதுங்க, சிங்குலர் மேட்ரிக்ஸ். நாட் ஈக்குவல் டு ஜீரோனா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து மைனர், யூ நோ தட். கோஃபேக்டர், யூ நோ தட். எஸ் ஆர் நோ? இப்போ அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் உங்கள் புக்கில் இருக்கு பாருங்க. we recall that square matrix is called a non-singular matrix if determinant is not equal to 0 and the square matrix is singular if determinant value is 0. ஆல்ரெடி டிட்டர்மினன்ட், அதாவது உனக்கு சிங்குலர்னா என்ன நான் சிங்குலர்னா என்னன்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம டாபிக்ல சிங்குலர் நான் சிங்குலர் கோஃபேக்டர் மைனர் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் யூ கோ டு adjoint ஆஃப் ஏ, adjoint ஆஃப் மேட்ரிக்ஸ். நம்ம எதுக்கு போவோம்? adjoint ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு போவோம். சொல்ல புரியுதுங்களா இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு டாபிக்காக நம்ம பார்க்கலாம், அதுக்கு அடுத்து நம்ம adjoint மேட்ரிக்ஸ் போவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன? இந்த இடத்துல சிங்குலர் மேட்ரிக்ஸ். What is singular matrix? Let A be a square matrix. Let A be a square matrix. Square matrix. Then determinant of A is equal to 0. Sorry, not equal to 0.
not equal to 0, determinant of A not equal to 0, the square matrix, A is called singular matrix. Equal to சிக்கிறதுன்னு பாருங்க, இந்த இடத்துல square matrix is singular, determinant value is equal to 0. Determinant value is equal to 0 na is a singular matrix. Next getting non-singular matrix. தம்பி அப்படி தெரியுதான்னு பார்த்துட்டு வா. non-singular matrix. Let A be a square matrix. Then determinant of A not equal to 0. The square matrix is called non-singular matrix. Non-singular matrix. Okay. அப்போ what is singular matrix? What is non-singular matrix? ரெண்டு டாபிக் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது வந்து உங்க புக்கில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா கோஃபேக்டர் அண்ட் மைனர். ஃபர்ஸ்ட் மைனர்னா என்ன, தென் கோஃபேக்டர்னா என்ன, இது தெரிஞ்சாதான் நான் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் போக முடியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி யூ நோ தட் ஃப்ரம் +1 போர்ஷன் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அதே மாதிரி நம்ம சொல்லிடுவோம். +1 போர்ஷனில் சொன்ன மாதிரியே நம்ம தெரிஞ்சதை படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குது. அதுக்காக சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து மைனர் ஆஃப் தி டிட்டர்மினன்ட், இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். ஸோ மைனர் ஃபர்ஸ்ட் லெட் Aij 3/3 given minor, the minor of arbitrary element Aij is the determinant obtained the deleting ith row and jth column. The element Aij stands the minor of Aij usually denoted by Mij. அதாவது இது வந்து ஆக்சுவலாக புக்கில் கொடுத்துருக்கிற டெஃபினிஷன். நம்ம பேச்சு வழக்கில் நம்ம தெரிஞ்சிட்டது மைனர்னா என்ன, ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு நான் மைனர் எடுக்கணும், அப்படிதானே? அப்போ என்ன பண்ணுவோம், அந்த எலிமெண்ட் வரக்கூடிய ரோவை காலத்தையும் விட்டு போட்டு மீதி இருக்கிறது இல்லைன்னா தட் இஸ் கால்டு மைனர். இது நம்மளுக்கு தெரிஞ்சது, அப்படிதானே? எந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம which element you have minor, that element in the row or column leaving out remaining part is called நம்ம என்ன சொல்லுவோம், that is called minor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேம் அதை தான் ஆனால் பட் நம்ம அப்படி பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி இதில் சொல்ல முடியாதுங்க, டெஃபினிஷன் சொல்ல முடியாது, அப்படிதானே? அப்போ மைனர்னு என்ன, எந்த எலிமெண்ட்டுக்கு மைனர் வேணுமோ அந்த எலிமெண்ட் வரக்கூடிய ரோவையும் காலத்தை விட்டு போட்டு மீதி இருக்கிறத நீ டிட்டர்மினன்ட் எழுதினா தட் இஸ் கால்டு மைனர் ஆஃப் தட் எலிமெண்ட். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும், அடுத்த டாபிக்ல யூ ரைட் மைனர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தட் இஸ் மைனர் ஆஃப் மைனர். மைனர்னா என்ன, சப்போஸ் லெட் A is equal to Aij of 3/3 matrix be given square matrix of order 3. இந்த இடத்துல if போட்டிங்கன்னா தான் then வர கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல if a square matrix கரெக்டாக இருந்து சொல்றது, if let போட்டால் then போட முடியுமா? இங்கிலீஷ் கேட்குறது புரியலையா? இங்கே if போட்டால் இங்கே என்ன போடலாம், then போடலாம், அது தெரியுமில்ல? அப்போ if A be a ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
இதெல்லாம் என்ன சொல்றது என்னப்பா எடுத்துட்டு போகிறது கிடையாது வீடு இந்த போய் ஆ சரி கவனி listen square matrix of order 3 கவனி the minor of தம்பி பேசாத the minor of an arbitrary element Aij is the determinant time by deleting the ith row and jth column in which the element Aij stands above the minor of Aij is usually denoted by Mij. அப்போ வாட் இஸ் த மைனர் மைனருங்கிறது நம்ம என்ன எழுதியிருக்கோம் உங்கள் புக்கில் இந்த அளவுக்கு கொடுக்கல +2 புக்கில் அதை பார்த்துக்கோ +2 புக்கில் அந்த கான்செப்டில் வந்து மைனர்னா என்ன அப்படிங்கிறத வந்து சும்மா சொல்லியிருக்காங்க நம்ம இது சொல்லிட்டோம் இதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளும் போட்டு போயிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரீகால் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் A is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Suppose you want minor of ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் இந்த மைனர் சொல்லலாம். Suppose minor of இந்த இடத்துல 2 is minor of 2 is equal to அப்போ அந்த 2 வரக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு மீதி எழுதணும்னா என்ன வரும் 4, 6, 7, 9 இதான் மைனர் இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன் இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன் என்ன வரும் இந்த இடத்துல சொல்லுவாங்களா 36 minus 42 answer is -6 that is minor ஓகே புரிஞ்சுதா இது நீ எங்க படிச்சதுங்க இன்னும் வந்து +2 போர்ஷன் போலீங்க +2 போர்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய +1 போர்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் நான் நெக்ஸ்ட் suppose you take minor of 3 minor of 3 என்ன 4 the 3 வரக்கூடிய எலிமெண்ட் இதையும் விட்டுட்டு 4 5 7 8 you can split out பண்ணினா வரும் இந்த இடத்துல 32 minus 35 answer is -3 answer is -3 next go to minor of element 4 na இந்த 4 வரக்கூடிய இதை விட்டா 2 3 8 9 அப்போ we get 18 minus 24 answer வந்து இன்னொரு -6 ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மைனர்னா என்னென்ன எழுதிட்டு இருக்கேன் புரியுதான்னு பாருங்க அதுக்கடுத்து மைனர் ஆஃப் 6 அப்போ 6 வரக்கூடிய இந்த ரோவையும் காலத்தை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா we get 1 2 7 8 அப்போ here 8 minus 14 answer is -6 answer is -6 then minor of 7 என்ன வருங்க what is 7 தெரியுதாங்க வரும் எழுதுறது ஸ்கிரீன்ல 7 என்ன what is 7 7 னா இந்த இதை விட்டோம் 2 3 5 6 அப்படினா வரும் 12 minus 15 answer is -3 answer is
-3. சப்போஸ் இன்னும் 2 எலிமெண்ட் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் என்ன எடுத்துருங்க, மைனர் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இப்போ மைனர் முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் கோ டு கோஃபேக்டர். கோஃபேக்டர் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து +2 புக்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ அதனுடைய சம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏக்கான சம்ஸ் சொல்ல புரியுதுங்களா இல்லையா? சொல்ல புரியுதா? எழுதி விடும். சீக்கிரம் எழுதணும், டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது.